ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 28/1/2025 அமாவாசை. இன்றைக்கி வந்து நாங்கள் இப்போது மணி 3:40 ஆகுது. நாங்கள் காலதேவி கோவில், நேர கோவில்னு சொல்லக்கூடிய காலதேவி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே இப்போது நான் 6வது டைம் போகிறேன். அதாவது பௌர்ணமி அமாவாசை அந்த ஒவ்வொரு மாதத்தில் வர 2 நாளும் நான் போயிட்டுருக்கேன். இவர் என் ஹஸ்பண்ட் இது 5வது டைம் வராரு. ஃபஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனேன். இது செகண்ட் டைம்லேருந்து இவரும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இவர் 5வது டைமு, நான் 6வது டைம் போகிறோம். அங்கே நம்ம போய் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பாக அது நடக்குது. எனக்கு கூட நான் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த கோவிலில் நைட்டு மட்டும்தான் திறந்திருக்கும். அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு திறப்பாங்க, விடியற் காலையில் 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டெய்லியுமே கோவில் திறந்திருக்கும். பட் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் சிறப்பு விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் அந்த 2 நாள் நிறைய கூட்டம் இருக்குது. நான் கோயிலில் போய் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து 5 மணி நேரம் ஆகும். நம்ம இடையில ஏதாவது சாப்பிட்றதுக்கு நிறுத்துவோம், ஹோட்டலுக்கு, அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறுத்திட்டு போவோம். ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 6 hours ஆகும். இப்போ நாங்கள் 4 மணிக்கு கிளம்பியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் 10 மணிக்கு கோயிலுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ராஜபாளையம் போகிற வழியில் சிலார்பட்டி, டீ கல்லுப்பட்டி, சுப்பலாபுரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. நைட்டு ஆட்டோவில் நிறைய பேர் போய்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி அமாவாசை, நிறைய கூட்டமும் இருக்கும். நிறைய பேர் போய்கிட்டே தான் இருப்பாங்க. விடிய அந்த கோயிலில் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கோவைப்புதூர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து கிளம்பியிருக்கிறோம். இங்கே கோவைப்புதூர் பிரிவுங்கிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். கோவைப்புதூர் பிரிவு பாலக்காடு மெயின் ரோடு. அது மலுமிச்சம்பட்டி பைபாஸ் பிடிச்சி நாங்கள் அந்த வழியாக மதுரைக்கு போவோம். இதுதான் கோவைப்புதூர் பிரிவு. நம்ம கோவைப்புதூர் பிரிவிலேருந்து ரைட் சைடு திரும்பினோம்னா பாலக்காடு மெயின் ரோடு. பாலக்காடு மெயின் ரோட்டில் மதுக்கரை தாண்டி சேலம் பைபாஸ் டச் ஆகும். சேலம் பைபாஸ்லேருந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம்னா கற்பகம் காலேஜ் வந்துடும். கற்பகம் காலேஜ்லேருந்து ரைட் சைடு திரும்பும்போது பொள்ளாச்சி ரோடு. பொள்ளாச்சி வந்ததுக்கப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற ரோடு. பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் திண்டுக்கல் பைபாஸ் டச் ஆகும். அப்போ நம்ம திண்டுக்கல் பைபாஸில் மதுரை போயிடுவோம். மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து லெஃப்ட் எடுத்து ராஜபாளையம் ரோடு வரும். அந்த ராஜபாளையம் ரோட்டில் வழியாக போனோம்னா ஒரே ரோடு. நம்ம கோயிலுக்கு பக்கம் எம் சுப்லாபுரம்னு ஒரு ரோடு, எம் சுப்லாபுரம்ன்ற ஒரு ஸ்டாப் வரும். அந்த ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். கோவில் வந்துடும். வாங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம மதுரை ரோடு வந்துட்டோம். மதுரை ரோட்டில் இடையில டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கும். வழக்கமாக நாங்கள் வந்தாலே இந்த ஹோட்டலுக்கு வந்துடுவோம். 8 மணி அந்த மாதிரி ஆகிடும் இந்த இடத்துக்கு வரும்போது. சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். நாங்கள் சோளாபூரி, ஹைதராபாத் பிரியாணி, சில்லி பரோட்டா, சப்பாத்தி சாப்பிட்டோம். இட்லி பொடி இவங்க 3 வெரைட்டி வச்சுருப்பாங்க. இதில் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிறது பூண்டு பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு வருவோம் எப்போ போனாலும். இங்கே வீட்டுக்கு தேவையான செராமிக் ஐட்டமில் செஞ்ச பொருட்கள், அப்புறம் மரத்தால் ஆன பொம்மைங்க, இதெல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஃபைனலாக ஒரு டீ, பாதாம்பால், அப்புறம் ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ மணி 8:45 ஆகுது. நம்ம 10 மணிக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போயிடுவோங்க. கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போன உடனே வலதுபுறமாக 11 சுற்று, அப்புறம் இடதுபுறமாக 11 சுற்று. நம்ம 11 டைம் சுற்றி முடிச்சுட்டு உள்ளே சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போய்க்கலாம்.
இதுதாங்க கோவிலோட கோபுரம். இந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரமே உலக மகா சக்தி அப்படின்னு எழுதியிருக்கும். ஆமாங்க, நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, சே நம்ம நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி, அந்த நேரத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அம்மனுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் வந்து வச்சுருக்காங்க. அந்த சக்கரத்து மேலே நம்ம நின்று நல்லா கண்ணை திறந்து அம்மனை நேராக பார்த்து நமக்கு வந்து என்னோடய நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு 3 பௌர்ணமி 3 அமாவாசை நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட நேரம் கண்டிப்பாக நல்ல நேரமாக மாறும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து ஸ்ரீ காலதேவி அம்மன் டெம்பிள் அப்படின்னு போட்டோம்னா ஆன்லைனில் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம்னா 11 தடவை சுற்றிட்டு டைரெக்டாக சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போய்க்கலாம். இல்லை அப்படின்னாலும் ரொம்ப கூட்டம் இருக்கிறதில்ல, லைனில் நின்று நம்ம வந்து இந்த இடத்துல லைனில் வரும். லைனில் வந்து 50 ருபீஸ் கட்டணும் அப்படின்னா லைனில் நின்று நம்ம வந்து சாமியை பார்த்துக்கலாம். இந்த கோவில்லையே வந்து அன்னதானம் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை தினத்தில் முழு நேரமும் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு, சாம்பார், ரசம், ஊறுகாய் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இப்போ சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. மணி வந்து இப்போ 11:15 ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.